தமிழிசை சங்கம் சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை பொற்றாளம் திரு துரை ஆறுமுகம் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள். உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி அலகில் சோதிய அம்மத்தியாடுவான் மலர் சிலம்படி வாத்தி வணங்குவான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் மலர் சிலம்படி வாத்தி வணங்குவான். அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாத்தி வணங்குவான். நீர்மலி வேணியன் மலர் சிலம்படி வாத்தி வணங்குவான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய மறிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய மறிவேணியன் அலையில் சோதியன் அவ்வாடுவான். அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாத்தி வணங்குவான். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் தானா
ஒரு இடத்துக்கு நான் பாட போறேன்னு சொன்னா எதற்காக கூப்பிட்டு இருக்கிறாங்க, என்ன பாட்டு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எண்ணுவேன். அதற்கு தகுந்தவாறு நான் அங்க போய் அந்த பாட்டை பாடிவிடுவேன். அந்த மாதிரி நான் இந்த தமிழிசை சங்கத்துல நெடுக நாம நடத்திக்கிட்டே வர்றோமே. இந்த வாரம் என்ன சொன்னோம், அடுத்த வாரம் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் எண்ணி பார்ப்பேன். எண்ணி பார்த்து அந்த நிகழ்ச்சியை அமைக்கிறது தான் சரியான வழி இல்லையா? அப்படிதான் நான் இந்த 104 நிகழ்ச்சியும் நான் நடத்தியிருக்கேன். இப்போது பெரிய புராணத்திலிருந்து பல செய்திகளை சொல்லலாம்னு நான் எண்ணினேன். அப்போ இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், திருநீலகண்டர் கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமா. வேற ஒரு நாயன்மார சொன்னோம்னா அதுவும் தெரியும். பின்ன எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ண போது பெரும்பகுதி வரலாறு நாம சொல்லும் பொழுது சேக்கிழார் பாட்டையே சொன்னாத்தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நான் எண்ணினேன். அந்த மாதிரிதான் சென்ற மாதம் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியே என்ற வரலாறு சேக்கிழார் வாக்குனால என்ன வருகிறது என்று பார்த்து சேக்கிழார் வாக்கை நான் பெரும்பகுதி சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 17 அந்த பாடல்களை பெரிய புராணத்தில் இருக்கிற பாடல்களை சொன்னேன். திருநீலகண்டத்து குயவனார் சேக்கிழார்கிட்ட ஒரு பெரிய கெட்டிகாரத்தனம், ஒரு என்ன ஜாதி வெறி இருக்கிறது தவறு, ஜாதியை தெரிஞ்சுக்கிறதுல தவறு இல்லை இல்லையா? ஆமா. அது கூட எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறது. உதாரணமாக ஒண்ணு சொல்றேன். என்னுடைய தகப்பனார் பேர் பஞ்சநத முதலியார். முதலியாருங்கிற பேர் வந்துருது பாத்தீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையிலேயே இந்த அபிப்பிராய பேதம் எனக்கு இருந்தது. என்னுடைய சிறிய தகப்பனார் பேர் கிருஷ்ணசாமி முதலியார். எங்க தாத்தா பேர் முத்து முதலியார். எங்க அண்ணன் பேரு நாகரத்னம் முதலியார். ஆக நான் என்ன பண்ணினேன், என்னுடைய இந்த ஜாதி வித்தியாசம் இருக்கக்கூடாது, அது தவறான வழியில வருகிறதுன்னு எனக்கு சின்ன பிள்ளையிலேயே தெரிஞ்சது. இப்ப தெரிஞ்சதுன்னா ஆச்சரியம் இல்லை. சின்ன பிள்ளையிலேயே எனக்கு அது தெரிஞ்சதுனால சாமிநாதன் நிறுத்திவிட்டேனே தவிர அந்தாண்ட முதலியாருன்னு நான் போடல. நீங்க நினைக்கலாம் ஜாதி போட்டுக்கிறதுனால என்ன அப்படி, அது அப்படி இருக்கிறதுனாலதான் தவறு ஏற்படுவதற்கு ஒரு வசதி ஏற்படுகிறது இல்லையா? ஆமா. உதாரணமாக
கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒரு டாக்ஸிக்காரர் எனக்கு வண்டி ஓட்டுறது. நான் எங்கே போனாலும் அவரை கூட்டிட்டு போறேன். ஆனா அவர் பேரு எனக்கு தெரியுமே தவிர அவர் என்ன ஜாதின்னு நான் கேட்கவே இல்லை, அவரும் சொல்லல. சமீபத்துலதான் ஏன் வீட்டுக்கு அவரு நான் வர சொல்லி இந்த நேரத்தில் வந்தவர் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஐயா ஒரு 5 நிமிஷம் இருங்க, நீங்க சொன்ன நேரத்துல நாம புறப்பட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம், அங்க போயிட்டார். போயிட்டு வந்தார். இப்பவும் நான் அந்த ஜாதியை சொல்ல போறது இல்லை இல்லையா. என்ன அந்த கல்யாணத்துக்கு போனீங்க போல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அவரு எனக்கு தூரத்து உறவுன்னு சொன்னார். அப்ப நீங்க அவர் அந்த கல்யாணம் செய்யறவர் என் வீட்டு பக்கத்துல தான். அதனால அப்புறம் அந்த இனமா நீங்க அப்படின்னு. ஆமான்ட்டு. அதுக்கப்புறமா தான் 2 வருஷமா எனக்கு கார் ஓட்டி இருந்தவர் டாக்ஸி கார் தான். நான் அவருடைய ஜாதியை நான் கேட்கவே இல்லை. பேரு மாத்திரம் திருநாகேஸ்வரன் சொன்னார் அவர். அதை மாத்திரம் கேட்டுக்கிறேன் தவிர என்ன ஜாதின்னு நான் கேட்கல. இந்த ஜாதின்னு சொல்லி 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 சொல்லிதான் ஒரு பெரிய தவறு நம்ம நாட்டில் நடக்குது அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். ஜாதி இருக்க முடியாது, அதை இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. இன்னொரு ஜாதிக்காரன் அடிக்கிறான், இது தெரியாமலே இருந்துட்டாக்கா. அதத்தான் அவர் சொன்னாராம் ஒரு கட்சிக்காரன். என்ன ஜாதி நீங்கன்னு கேட்ட போது நான் தமிழன் அப்படின்னு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, யாரோ நம்ம முதல்வர்னு யாரோ சொல்றது மாதிரி காதல விழுத இல்லையே. ஆமா வேண்டாம், நான் தமிழன்னு சொல்லிட்டேன், ஜாதியை சொல்லல. இந்த மாதிரி இன்னைக்கு ஜாதி 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 ஜாதின்னு பிரிச்சு போய் ஒரு ஜாதிக்காரன்ட்ட நல்லது இருந்தாலும் அவனை கெட்டவன்னு சொல்றதும், ஒரு ஜாதிக்காரன் நல்லவனாக இருந்தாலும் அவனை கெட்டவன் சொல்றதும், கெட்டவனா இருந்தாலும் நல்லவன் சொல்றதும் இப்படி பழக்கமா போயிடுது. அதுக்கு அரசாங்கமும் உறுதுணை செய்கிறது இல்லையா. இந்த நிலையில்தான் திருநீலகண்டத்து குயவனார் அப்படின்னு, திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்னு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். அதற்கு விளக்கு எழுத வந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஜாதி வித்தியாசமாக சுந்தரர் சொல்லிவிட்டார்னு அவர் மேல ஒரு பிழையை சுமத்தாமல், திருநீலகண்டம்ங்கிற பேரோடு 2 பேர் வருகிறார்கள். முதல் பாட்டுல ஒருத்தர் வர்றார், கடைசி பாட்டுல ஒருத்தர் வர்றார். இதை குறிக்கத்தான் திருநீலகண்டத்து குயவனார் என்றும் திருநீலகண்டத்து பாணனார் என்றும் குறிப்பிட்டார். சுந்தரருக்கு அந்த ஜாதி வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. கரெக்டர், ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கலாம் அதை இல்லையா. ஆம், ஆக திருநீலகண்டத்து குயவனார் ஆனதுனால தன்னுடைய சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே நிச்சயமாக அந்த ஜாதி அவர் சொல்றார். ஜாதி வெறியில அவர் சொல்லல என்பதை நாம நினைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லப்போனா என்ன ஊர்
கலியநாயனார் என்பவரை சொல்லும் போது அவர் இருந்த தெரு முதற்கொண்டு சொல்றார். அவர் நல்ல வேளை வீட்டு நம்பர் டோர் நம்பர் சொல்லல. சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு தப்பா போயிருக்கும் இல்லையா? ஆனா அந்த தெரு இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ரத்னம் இருக்கான்னு கலியநாயனார் தெரு, அது ஏதோ ஒரு செக்குவாணியர் தெரு அது. ஆம். பின்னால வந்தவங்க கணக்கெடுத்து பிராமணர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் பெரிய புராணத்துல, வேளாளர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள், இந்த பறையர்கள் என்று சொல்வது அப்ப சொன்னா கவர்மெண்ட் தப்பு, இன்னைக்கு இவர்களே பறையர்னு சொல்லிக்கிறாங்க. பறையை தட்டுவதனால பறையன் அப்படின்னு வந்தது அப்படின்னு வச்சுட்டாங்க. பரவாயில்ல, விட்டு. இந்த மாதிரி இருக்கிற ஜாதி எல்லாம் எத்தனை பேர்லாம் இருக்காங்க, பிராமணர்னா எத்தனை பேர் இருக்காங்க, வேளாளர்னா எத்தனை பேர் இருக்காங்க, ஆதிசைவர்னா எத்தனை பேர் இருக்காங்க, கணக்கு நல்ல ஆராய்ச்சி பண்றவங்க அதை செய்து வைக்கிறாங்க. ரைட்டு, தப்பு. அப்படி இந்த திருநீலகண்டத்து குயவனார் தன்னுடைய ஜாதியில இவர் இந்த மண்பாண்டம் செய்து பிழைப்புக்கு செய்திருக்கிறாரு. அதே சிவத்தொண்டுக்கு ஆக்கிவிட்டார். என்ன பண்ணாரு? ஓடு செய்து சிவனடியாரா வர்றவங்களுக்கு ஒரு ஓடு எனாமா கொடுத்தார். அப்ப தன்னுடைய ஜாதி தொழிலேயே சிவத்தொண்டு செய்து விடுறார் அவர் என்று நாம எண்ணுவதற்கு இடம் இருக்கு. என்ன தேவாரம் படிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தினவர் அருணந்தி தம்பிரான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவருக்கு தேவாரம்னா மிகவும் பிரியம். அந்த பிரியம் அவருக்கு எப்படி வந்ததுங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியாது. திருநெல்வேலி மாவட்டக்காரர் அவங்க. தண்டபாணி தேசியர் கூட அவர் பழகி இருக்கிறார் சின்ன பிள்ளையில. தண்டபாணி தேசியர் மதுரையில ஒக்கூர் தேவார பாடசாலைன்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதுல வாத்தியாரா இருந்திருக்கிறார். அப்ப இவரு மதுரையில ஏதோ ஒரு அரசாங்கத்து உத்தியோகத்தில் இருந்திருக்கிறாங்க. இந்த அருணந்தி தம்பிரான்கிறவங்க இந்த தேவாரத்தை அவர்கிட்ட கேட்டு கேட்டு அவங்கள்ட்ட ரொம்ப பிரியமா போச்சு. அதுல இருந்து அவருக்கு தேவாரம் நன்றாக பாடுவார்கள். சொல்ல போனா அப்போ பவுன் 30 ரூபாய் வித்த போது எனக்கு 7,500 ரூபாய் சம்பளம். பவுன் 30 ரூபாய் வித்தது. 10 ரூபாய் வித்தது எனக்கு தெரியும். என்னுடைய தந்தை 10 ரூபாய்க்கு 50 பவுனை வித்தாரு கோர்ட் கேஸுக்காக வேண்டி. அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டான். இந்த அநியாயம் உண்டா? அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிட்டு என்னுடைய தமக்கையார் போட்டிருந்த 50 பவுன் நகைய வித்துட்டு கோர்ட்ல கேஸ் ஆடினாரு. கோர்ட்ல கடைசியில் அந்த தீர்ப்பு கட்டு வாங்கறதுக்கு காசு இல்லை. கோர்ட்டுக்கு போனா என்ன கதி பாத்தீங்களா? சரி, போகாம இருக்க முடியாது, அதை போறாங்க. அதை மட்டும் அந்த அருணந்தி தம்பிரான் நன்றா பாடுவாங்க. அவர் மடாதிபதியாக வந்த போது கூட, அப்ப சாதாரண தம்பிரானாக இருந்த தருமபுரத்துல, அப்புறம் காசி மடத்துக்கு திருப்பனந்தாள் மடத்துக்கு அதிபரா போனார். அப்படி போகும்போது கூட கோயிலுக்கு போய் நின்னார்னா ஓதுவார பாட்டு சொல்லுன்னு அவர் சொல்றது இல்லை, தானே பாடுவார். ஒலி நெற்றினான் திருப்பந்தாள் இருந்தாங்க இல்லையா, திருப்பந்தாள் தேவாரத்தை சொல்லுவார். கண் பொலி நெற்றினான் தீகள் கையிலோர் மண்மழுவான் வெள்முணர் கூருடைய மிகு வீடுனை மாவிடைய
வாடகை ஈஸ்வரமே அப்படின்னு பாடுவாங்க. 10 பாட்டும் பாடி விடுவாங்க. நான் அதற்கு அப்புறம் எத்தனையோ மடாதிபதிகளை பார்க்கிறேன். வாயை திறக்க மாட்டாங்களே. தெரியுமோ என்னமோ பாட்டு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. அந்த கௌரவம் மடாதிபதி. இவர் அந்த காசு மடத்துக்கு அதிபரா போன போது கூட இந்த தேவாரம் அவர் பாடுவார். நான் காதால கேட்டு அவர் பிரியமா பாடுற பாட்டு மாதர் பிறைக்கண்ணி யானை. அவர்தான் அடியோட அடியா அடிச்சு அடிக்க அடிக்க அம்மியும் நகரும்னு சொன்னது மாதிரி என்ன அடிச்சு திருப்பி 7,000 ரூபாய் சம்பளத்துல 3 வேளை சாப்பாடு 7,000 ரூபாய் சம்பளம் இருந்த என்னை தேவாரம் படிக்க வச்சார். அவர் வேலையை ரிசைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு. என் தகப்பனார் வேற இறந்து போயிட்டாங்க, என் தாயார் வேற தனியா இருக்காங்க. இந்த நிலையில என்ன தேவாரம் படிக்க வச்சவர். அப்ப அவர் சொன்னாரு, நான் கொஞ்சம் நல்லா பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சொன்னேன், திறந்தோறும் போய் சாமி கிட்ட போய் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு. அவர் அவரை பழைய காலத்து இன்டர்மீடியட் கையெழுத்து கூட அருணந்தி தம்பிரான்னு இங்கிலீஷ்ல போடுவார். போட முடியாது இல்லையா, போடக்கூடாது இல்லையா. அப்படி என்னமோ அருணந்தி தம்பிரான்னு ஆங்கிலத்தை தான் போடுவாங்க. ரெட் பேன்ல அவர்ல போடுவாங்க. அது சிவன் கலரா. அது ரெட் பேன்ல போடுவாரு கையெழுத்து. எவ்வளவு பெரிய பத்திரமா இருந்தாலும். சாதாரண பத்திரங்களா இருந்தா சிவசிவன் எழுதி விடுவார். அவங்க சொன்னாங்க, நீ நல்லா பாட ஆரம்பிச்சுட்ட, காசுக்கு மாத்திரம் பாடாத, ஏன்னா கடவுளுக்கு பாடுறா. இந்த புத்திய, இந்த அழகான புத்திய, உயர்வான புத்திய கொடுத்தவர் அருணந்தி தம்பிராயன். விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதிர்ச்சியாகும், விளக்கிட்டார் வேறு சொல்லில் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறேன்னு பெரிய இது தேவாரத்துல இது திருநாவுக்கரசர் தேவாரம். அப்போ விளக்கு போடுறதை விட, கோயிலை கூட்டுறதை விட, கோயிலை மெழுகிறத விட இந்த பாட்டு பாடுறதுக்கு தான் பரமசிவன் மிகவும் இறங்கி வருகிறான். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறது அடிப்படையில அவர் என்ன திருத்தி விட்டாரு. இன்னைக்கு கூட உடல்நிலை சரியா இல்லாம இருக்கும் போது கூட 50 பாட்டு 60 பாட்டு சாமிக்கு சொல்லுவேன். உடம்பு சரி இல்லாத போதும் கூட நான் பாடிட்டு இருக்கிறேன் மேடை. இதற்கு காரணம் அந்த சிவத்தொண்டுதான் அல்லவா. இந்த சிவத்தொண்டுக்கு ஆளாக்கி விட்டார் அந்த அருணந்தி தம்பிரான். அவர் பாடுவார், என்னையும் பாட வைத்தார். நீ எத்தனையோ பேரை ஓதுவார்களா ஆக்கினார். தேவாரம் தான் பெருசு, தேவாரத்துக்கு ஈடு கிடையாது. தாம் மடாதிபதியா போன போது தண்டபாணி தேசியர் ஒரு கச்சேரி கூப்பிட்டாரு. தண்டபாணி தேசியர் ஐயா வந்துட்டாங்க. அவங்க ஒரு சினிமா நடிகர், தேவாரம் பாடிட்டு இருந்தாங்க. சினிமா நடிக்க போனோம்னா சினிமா பாட்டெல்லாம் நிறைய பாட ஆரம்பிச்சுட்டாங்க, கீர்த்தனைகள்லாம் நிறைய பாட ஆரம்பிச்சுட்டாங்க. தேவாரம் மிக குறைச்சலா இருக்கும். அருணந்தி தம்பிரான் சொன்னாரு, இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க தேசியர் ஐயா, நீங்க பாடுற வரைக்கும் போறோம். நீங்க 1 மணி நேரம் பாடினாலும் சரிதான், 1/2 மணி நேரம் பாடினாலும் சரிதான், தேவாரத்தை தவிர வேற ஒண்ணும் பாடாது என்று. வியாபகமாக வந்த தண்டபாணி தேசியர் சொல்ல முடியுமா? காரணம், நான் ஃபுல்லா பணம் கொடுத்துறேன், நான் கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்துறேன்,
ஆனா தேவாரத்தை தவிர வேற ஒண்ணும் பாடாதீங்க. அந்த அளவுக்கு தேவாரத்துல லட்சக்கணக்கில் அவங்க ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க திருமுறைக்காக வேண்டி. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் அவர் காசி மடத்து தேவாரம் தான் நம்ம கையில இருக்கும். ஆமா அல்லவா? அந்த அளவுக்கு இருந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையே எவ்வளவோ திருப்பம் செய்தவர்கள் அவங்க. அப்படி இவர் திருநீலகண்டத்து குயவனார். அந்த குயவனார் ஜாதியில பிறந்ததுனால தன்னுடைய ஜாதி தொழிலேயே தொண்டு செய்து விடுறார். அவர் அடியார்களுக்கெல்லாம் ஓடு கொடுத்தார். கொடுப்பானா? வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட குயவர்கள்லாம் நிறைய பேர் பானை எல்லாம் செய்து வச்சிருக்காங்க. ஒரு பானை 10 பைசாவுக்கு குறைச்சு கொடுப்பானா? 10 பைசா குறைச்சலா கொடுப்பானா? 10 பைசா கூடத்தான் வாங்கிக்கும் இல்லையா? அது தொழில். ஆனா இவர் அதை சேக்கிழார் தன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த மண்பாண்டத்தை உபயோகப்படுத்தி இந்த ஓடுமாறு செய்து இந்த அடியார்களுக்கு ஏனாமா கொடுத்தார். அப்படின்னு இந்த சிவத்தொண்டுக்குத்தான் கடவுள் வந்தாங்க இவரை பார்க்க. அப்ப சிவத்தொண்டு நாம செய்தாலும் நம்ம வீட்டுக்கு அவன் வருவான். அதை குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார். நான் அவரு குன்றக்குடி தர்மபுரம் மடத்தில் இருந்தவர் தானே. குன்றக்குடி ஆதீனத்துக்கு அவர் தலைவரா போன போது இரவுல கூட கதவு சாத்தாதேம்பார். ஏன்னா ஒருவேளை கடவுள் வந்தாலும் வருவான்டா அப்படின்பாரு. ஐயா நடக்குதோ நடக்கலையோ அவர் சொல்றது சரியா இருக்கு இல்லையா? அதை நாம போற்றணும் இல்லையா? ஆமா. அப்படி இப்படி ஓடு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் வாழ்க்கையில ஒரு தவறு பண்ணிவிட்டாரு. அதையும் அந்த தவறையும் மன்னித்து இந்த திருத்தொண்டத்தாம் பெருசாகிவிட்டார் இல்லையா? ஓடு மாதிரியே இவர் ஓடு ஒண்ணு கொண்டு அவன் கையில கொடுத்து இல்லையா, பத்திரமா வச்சுக்கோ, சேக்கிழார் சொல்றார். தன்னை ஒப்பறியது. இந்த ஓட்டுடைய தன்மையை நீ சாதாரண பத்திரமா வச்சிருந்து நான் கேட்ட போது கொடுன்னு சொன்னார் வந்தவர் பரமசிவன். சேக்கிழார் எழுதுறார், தன்னை ஒப்பறியது எடுத்த எடுப்புலயே அப்படியே சொல்லிவிட்டார். தலத்து தன்னுழைத்து துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. ஐயா ஒரு கூழாங்கல்ல அதுல தூக்கி போட்டாக்கா அது வைரக்கல் ஆயிடும் அப்படின்னு வச்சுக்கோ. தலத்து தன்னுழைத்து துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டியது இன்ன தன்மையது இது வாங்கு நீ என அப்படி சொல்லி இந்த ஓட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு போயிட்டார். திரும்பி அம்பலத்துக்கு போனார்னு எழுதுறாரு தெய்வ. இந்த வேலை முடிஞ்ச உடனே என்ன பண்ணாரு, நேர குயவன் வீட்டுல இருந்து இவர் எங்க போயிருக்கணும், வேற ஒரு சிவனடியார்னா எங்கேயாவது சோறு கிடைக்கிற இடத்துக்கு போயிருப்பான். வந்தவன் நடராஜ பெருமான் அல்லவா, அம்பலம் மேவினார்னு சொல்லி முடிச்சார். வாங்கினார்.
திரும்பி வந்தார். எக்ஸாம் முடியலையே இல்லையா? ஆமா. சுவாமி வாங்க. சாதாரணமா பரதேசி வந்தான்னா நாம மரியாதை கொடுக்கிற வழக்கம் இல்லை. டே பரதேசி போட, சமைக்கிறதுக்கு பத்தினா சமையல் ஆகலன்னு சொல்லுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்தா சாப்பிட்டாச்சு போன்னு சொல்லுவோம். நம்ம இயற்கையில அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அத மற்றொரு இடத்துல சிவனடியார்களா வந்தா அவர்களுக்கு என்ன செய்யணும்னு எழுதி வைக்கிறார் சேக்கிழார். சேக்கிழார் எழுதி வச்சுமே நம்ம தவறு பண்றோம். கொண்டு வந்து மனை புகுந்து சிவனடியாரா வர்றவன் செருப்பு போட்டுட்டு வர மாட்டான். இப்பவும் ராமலிங்க அடிகளார் செருப்பு போடுறது இல்லை இல்லையா? ஆம். இந்த சபரிமலைக்கு போறவன் செருப்பு போடுறது இல்லை. செருப்பு தான் போடுறது இல்லையே தவிர, நான் ஒரு வண்டியில ரயில்ல போனேன். ஒரு 4-5 பேர் சபரிமலைக்கு போறான். கையில வச்சிருந்தது பூரா குடி. செருப்பு போடாம இருந்து என்ன பண்றது? சரி, வேற சீட் இல்லையே, நான் அங்க அந்தாண்ட ஓடி போறதுக்கு அவனோட இருந்த பிராணனை விட்டேன். அப்படி அந்த சிவனடியார்கள் வந்தபோது கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே. தவறான இடத்துல காலை வச்சிருப்பான் அல்லது மண்ணு இருந்திருக்கும். அந்த குலாபு பாதம் விளக்கியே விளக்க செய்துன்னு சொல்ற. இவர் தண்ணியை ஊற்றி அந்த காலெல்லாம் நல்லா தேய்ச்சிருக்க. நாம செய்வோமா? குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து ஒரு பலகையை போட்டு அதுல உட்கார வச்சு 2 பூவை அவன் திருவடியில போட்டு விழுந்து கும்பிட்டு இலைய போட்டு அவனுக்கு மண்டு காதலின் ஆதனத்திடனை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 எப்பவோ ஊசி போன வடையில ஒண்ணு வைக்கல. செய்வோம். யாரோ சாமியார் வந்துட்டு போறான்டா, நேத்து சுட்ட தோசை இருந்ததுன்னா, நேத்து சுட்ட வடை இருந்ததுன்னா, உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படின்னு சேக்கிழார் சொல்லுவார். இளையான்குடி மரநாயனார் புராணத்துல. அப்படி செய்ததுனாலதான் கடவுள் அவர் மனைய தேடி வந்தான். ஆமா, ஒண்ணும் வேண்டாம், நான் ஒரு 10 ரெக்கார்டு பாடி வச்சேன். அவ்வளவுதான். எத்தனை பேர் வர்றாங்க தெரியுமா என் வீட்டை தேடி? கண்ணுக்கு தெரியாதவர்கள் எல்லாம் மலபார்ல இருந்து கூட என்ன பார்க்க வர்றாங்க. காரணம் என்ன? இந்த பாட்டு தேவாரம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் என்ன பணக்காரனா? கிடையாது. தேவாரம் பாண்டதுனால இல்லையா? அதனால சிவனடியார் வேடம் போட்டு திரும்பி வந்தார். சாமி வாங்க. வந்த பின் தொண்டனாரும் எதிர் வழிபாடு செய்து மறுபடியும் அந்த வழிபாடு செய்திருக்காரு. நேற்று வந்துட்டு 1 மாசத்துக்கு முந்தி இவங்க வந்து ஓடு கொடுத்துட்டு போனவர் தானு நினைக்கல இல்லையா? ஆமா, அன்னைக்கு புதுசா ஒரு வழிபாடு செய்திருக்காரு. சிந்தை செய்து அருளிற்று எங்கள் செய்தவம் என்று நிற்ப. இங்க வரணும்னு நீங்க சிந்தை செய்தீங்களே, அதுக்கு வணக்கம் செலுத்துறேன் சாமி அப்படின்னு சொல்லிக்கிறார் ஒரு குயவனார். முந்தை நாள் அவன் பதில் சொல்றான் வந்தவன். முந்தை நாள் உன்பால் வைத்த மொய் ஒளி விளங்கும் ஓடு
என்ன சொல்லிருக்கணும்? கொடுத்த ஓடுன்னு சொல்லிருக்கலாம் இல்லவ? மொய் ஒளி, ஒளி பொருந்திய ஓடு கொடுத்த. வாங்கய்யா, தந்து நில் என்றான், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். இது சேக்கிழார்கள். தான் வைத்து வாங்க வல்லான் என்ற சொல்லு சேக்கிழார்கள். நான் கொடுத்துட்டு போன ஓடு குழப்பா என்ன சாமி எடுத்துட்டு வந்துடுறேன். பத்திரமாத்தான் கொண்டு வச்சாரு. அவன் தான் போக்கிட்டானே. முன்னே பாட்டுல வருது இல்லையா? ஆமா. எவன் கொடுத்தானோ அவனே எடுத்து போன போது இந்த ஓட்டையும் எடுத்துட்டு போயிருக்கிறான். இவர் போய் தேடி பார்த்தார். இருந்தவர் இந்த ஓடு கண்டிலர், இருந்தவர் இந்த ஓடு கண்டிலர், நேடியும் காணார். தேடி பார்த்தார், கிடைக்கல. கை தவறி இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச சேக்கிழார் சொல்லிவிட்டார். அவனே போக்கிவிட்டான் அப்படின்னு இல்லையா? இறையில் இங்கு எய்த புக்காய் தாழ்த்தது என்ன, கை தொழுது உரைக்கலுற்றார். அடியார்களை என் விகுதி போட்டு சேக்கிழார் சொல்ல மாட்டார்னாரு. நான் இரு விகுதி போட்டுதான் எழுதியிருக்கிறேன். நாக்கு என்ன சொல்லுது இல்லையா? எந்தை நீர் தந்து போன விழை தரும் ஓடு வைத்த வேறிடம் தேடிக்கானே. பழையமற்று அதனில் நல்ல பாத்திரம் தருவனும். நான் தேடி பார்த்தேன், பத்திரமாத்தான் வச்சேன், காணும். அதனின் நல்ல பாத்திரம் அப்படிங்கிற அவன் கொண்டு வந்த பாத்திரத்தை விட நல்ல பாத்திரமா இது இல்ல. அதனின் நல்ல பாத்திரம் தருவன் கொண்டு பிழையினை பொறுக்க வேண்டும் பெருமை என்று இறைஞ்சி நின்றார். ஒரு கும்பிடு போட்டு, சுவாமி தவறு நடந்து போச்சு சுவாமி, ஓட்டை காணும், அதை விட நல்ல பாத்திரம். யாரும் பொறுக்க மாட்டான் இல்லையா? நான் போன தடவை சொன்னேன், ஒரு ருத்ராட்ச மாலை செய்யறதுக்கு நான் கொடுத்தேன் இல்லையா? அந்த செட்டியாருக்கு சொன்னேன், 15,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன் பவுனுக்கு. 15,000 ரூபாய் கொடுத்தா இந்த பவுன் வாங்கிடலாம். 36 உத்ராட்சம் இருக்கு இதுல, 36,000 ரூபாய் அது விலை. 36,000 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. பத்திரமா அப்படியா அப்படின்னு அப்புறமா தான் 10 உள்ள தூக்கி வச்சு பூட்டினாரு. சென்னியால் வணங்கி நின்ற தொண்டரை செயிர்த்து நோக்கி கோபமா பார்த்து, என்னிது முழுந்த நீர் யான் வைத்த மண்போடு அன்றி பொன்னினால் அமைத்து தந்தாயினும் கொள்ளேன். பொண்ணை விட பெருசுன்னு சொல்லிட்டார, மறுபடியும் தூக்கி போடுறாருங்க சேக்கிழார். பொன்னிலால கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், உன் பொண்ணோடு எனக்கு தேவையில்லை. முன்னை நான் வைத்த ஓடே கொண்டு வா என்றான் முன்னோ. ததர
என்பால் வைத்தது கெடுதலாலே நாடியும் காணேன் வேறு நல்லதோர்வோடு. மறுபடியும் சொல்றார், சால நீடு செல்வதுதான் நல்ல ஓடுன்னு சொல்ல மாத்திராம ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அது வியாபாரத்தோட்டம் இல்லையா? நீடு செல்வதுதான் ஒன்று தருகின்றேன் எனவும் கொள்ளாது ஊடி நின்று உரைத்தது என்றால் உணர்வெல்லாம் ஒழித்தது என்ன. வந்தவன் பரமசிவன், என் உணர்வெல்லாம் ஒழித்து விட்டாய். நான் கொடுத்த வீடு ஓடுதான் தேவை. இந்த குழந்தைகள் அப்படித்தான் கேட்கும் இல்லையா? ஏதாவது ஒரு மிட்டாய் வாங்கிட்டா அதுதான் வேணும், அந்த மாதிரிதான் கேட்கும். உன்பால் வைத்த அடைக்கல பொருளை வவ்வி போட்டான். திருடிட்டியா? இந்த பொருள், இந்த சொல் பொறுக்க முடியாது இல்லையா? அப்பெல்லாம் எங்கேயாவது போய் பாடிவிட்டு வருவோம். இடம் இல்லைன்னா சாமான்களுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இதுல ஏறி படுத்துருவோம். இல்லைன்னு சொன்னா பெஞ்சுக்கும் கீழே படுத்து, பெஞ்சுக்கும் கீழே கூட நான் படுத்து தூங்கிடுவேன். காரணம், எங்கேயாவது ராத்திரியா பாடிவிட்டு வர்றது, அப்படி படுத்து தூங்குறேன். ஒரு டிடிஆர் வந்தவன், யோ யாரா கீழே படுத்துக்கிறது, டிக்கெட் எடு அப்படின்னு சொல்லி இருந்தான்னா நான் கோவப்பட்டு திருட்டு போய் டிக்கெட் வாங்கறதுக்காக கீழே படுத்துட்டியா அப்படின்னு. அது எனக்கு பொறுக்கல. டிக்கெட் இருக்கு என்கிட்ட, இடம் இல்லை, உட்காரத்துக்கு இடம் இல்லை, நிக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த பெஞ்சுக்கு கீழே படுத்துட்டேன். எப்படியாவது தூங்குனா சரிதான் அப்படின்னு. டிக்கெட் இல்லைன்னு திருட்டு போயன்னு சொன்னோம்னா நான் எந்திரிச்சு வெளியே டிக்கெட்டை காட்டினேன். டிக்கெட் வச்சிருக்கியான்னு. இப்ப திருட்டு போயன்னு சொன்னீங்களே, இப்ப அந்த சொல்லு திரும்பி வருமா அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா சத்தாப்பா கோச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எந்த மட்டும் போனா இங்க திருடிட்டியா என் ஓட்ட, உன்பால் வைத்த அடைக்கல பொருளை வவ்வி. இந்த அடைக்கல பொருள் என்பது ரொம்ப ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளணும். அவன் பொருள் கொடுத்த வாங்கினவன் திருப்பி கொடுத்த போது நிச்சயமாக தவறாமல் கொடுக்கப்பட வேண்டியது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நாணாய். என்னடா நடிக்கிற, பழி பாவத்துக்கெல்லாம் அஞ்ச மாட்ட போல இருக்கு. ஓடு வவ்வினே நல்லேன். இவர் கதறார். உள்ளத்தினில் களவு இல்லாமக்கு என் செய்கேன். களவுன்னா என்னன்னே தெரியாதே எனக்கு, நான் என்ன செய்வேன்? உன் காதல் மகனை பற்றி பாவி புக்கு மூழ்கி போ.
அது எழுத விட்டுருக்கேன். கொடுமை இல்லான் அப்படின்னு ஒரு சொல்லு அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய புராணம் எடுத்துட்டு வரும். யாராவது ஒருத்தர் என்னடா கேவலம் ஒரு ஓடு சத்தியம் பண்ணிடாங்கிறான், பொண்டாட்டிய பிடிச்சி சத்தியம் பண்ணுங்கிறான், என்னடா கொடுமை, இப்படி ஒரு கடவுளா அப்படி யாராவது சொல்லிட போறான் அப்படின்னு நினைச்சு சேர்க்கடா இங்க கொடுமை இல்லான் அப்படின்னு ஒரு சொல்லு இதுல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எழுத விட்டுக்கேன். ரைட்டு எழுதியிருக்கேன். இங்கதான் இருக்கு. மனையவள் தன்னை பற்றி வாவி புக்கு மூழ்குவாய் கொடுமை இல்லாம் எழுதியிருக்கேன். கேட்கிறார் கவனமா எழுதியிருக்க. நான் சொல்லலாமா இல்லையா? பெரிய புராணம்னு பேர் பெற்றது. கொடுமை இல்லாங்க சொல்ல போட்டிருக்காரு. நான் எழுதியிருக்கேன். சத்தியம் பண்ணிட்டாங்கிறான், பொண்டாட்டிய பிடிச்சி சத்தியம் பண்றாங்க. கேவலம் ஓடு கீழே போட்டா 100 சுக்காப்பு. கொடுமை தான். சில பேர் யாராவது நினைக்கலாம்ல, இந்த கடவுள் திருநீலகண்டரே இந்த பாடுபடுத்தினார் ஐயா, கொடுமையான கடவுள். கொடுமை தான். எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்கை செய்யவில்லை. இந்த இடத்துல வந்தவன் பரமசிவன். அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது அல்லவா? அதனால என்ன பண்ணிவிடுறாரு, மற்றொரு இடத்துல சொல்ல வந்த திருநீலகண்டர் அது அப்புறம் பார்த்துக்கணும். எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்க இசையவில்லை அப்படின்னு இங்க சொல்லிவிட்டார். இதே கேள்விய தில்லைவாழாந்தனர்கிட்ட சொல்லல. ஏன் இங்க முன்னவன்கிட்ட சொல்ல வேண்டியது நியாயம், அவர்கிட்ட எனக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போது. யான் மூழ்க இழவில்லை, யான் மூழ்கி தருகிறேன் போதும் என. நான் மூழ்கி தந்துடுறேன், நான் ஓட்ட ஒவ்வொரு ஓட்டை நான் சொல்ல, நான் மாத்தம் சொல்றேன். அதுக்கு அவன் சொல்றான், தந்தது முன் தாராதே கொள்ளாமைக்கு உன் மனைவி அந்தளி செங்கை பற்றி அலைபுனில் மூழ்காதே சிந்தை வலித்து இருக்கின்றாய். தில்லைவாழ் அந்தணர்கள் வந்திருந்த பேரவையில் மன்னுவன் யான் எனச் சொன்னார். அப்பதான் பஞ்சாயத்து போர்டுன்னு இப்பவும் இருக்கு. அது சொல்லிட்டா சரிதான் அப்படி கூட சொல்லுவாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்கிற சபையில சொல்றப்ப வாங்க அருமறையோர் குடிச்சு இழுத்துட்டு போய் அந்த தில்லைவாழ் அந்தணருக்கு நேர்மையானவர்கள் தான்.
அதனால்தான் தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பரமசிவனே சொன்னான். இந்த ஒரு வரிய சொன்னது திருவாரூர்ல இருக்க சிவன் அல்லவா? எனக்கு தெரியும். தன்னுடைய உடைமை அத்தனையும் நடராஜ பெருமானுக்குத்தான் அப்படின்னு ஆக்குகிறவர்கள் அவர்கள். ஒரு 1000 ரூபாயை கொடுத்து இந்த கோயிலுக்கு வச்சுக்கணும்னு சொன்னா உடனே அதை கொடுத்து ரசீது வாங்கி கொடுவான். அந்த கோயில் கணக்கில் எழுதுவோம். அப்படிலாம் உண்மையானவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பலகாலம் சிதம்பரத்துக்கு நாம் பாடப் போயிருக்கேன். 18 வருஷம் அங்க 2 உற்சவம் நடக்கும் அல்லவா? ஆனி மாசத்திலையும் மார்கழி. அது 2 உற்சவத்திலையும் வீதியில பாடுவேன். அவர்கள் மிகவும் போற்றிக் கொள்ளுவார்கள். ஒரு வருஷத்துக்கு முந்தி 12 நிகழ்ச்சி மாதம் ஒரு திருவாதிரையில அன்னைக்கு பேரட்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் பாடி காட்டுவேன். ஜனங்கள்லாம் உட்கார்ந்து நிறைய கேட்பாங்க. நிறைய கேட்கிறாங்கன்னு சொல்லிதான் நான் பாடி காட்ட ஆரம்பிச்சேன். அந்த 12வது கச்சேரியில இந்த தில்லைவாழந்தனர்கள் நடராஜாவுக்கு சாத்துகிற அந்த திருவடியில சாத்துகிற தூக்கிய திருவடியில சாத்துவாங்க. அதுக்கு என்னமோ குஞ்சித பாதம். அந்த தூக்குற திருவடியில ஒரு சின்ன மாலை போட்டிருப்போம். அந்த மாலையை கூட என் தலையில வச்சு நல்ல காரியம் செய்தாய். நடராஜா 12 கச்சேரி உன் கச்சேரியை கேட்டிருக்கான் அப்படின்னு தான் சொன்னார்கள். எனக்கு தெரியும். இன்னைக்கு அவர்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேற ஒருத்தர் வேண்டியிருக்கு இல்லையா? ஆம். இந்த பையன் கூட சிதம்பரம்னா ரொம்ப பிரியம். டீச்சர்கள் மேல தப்பு சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆம். என்ன ஒரு தீர்ப்பு வந்துருக்கு இல்லையா? இந்த அருமறையை ஒரு சொல்றார் வந்தவர். இந்த வேட்கோவன்பால் யான் வைத்த பாத்திரத்தை என்ன சொல்லியிருக்கணும். யான் வைத்த திருவோட்டைன்னு சொல்லியிருக்கணும். பாத்திரத்தைன்னு சொல்லிவிட்டார். ஆம். தந்து ஒழியான் கெடுத்தானேல் தன் மனைவி கைப்பற்றி வந்து மூழ்கியும் தாரான் பலி செய்கின்றான் என்றார். ஓட்டதான் மனைவியை பிடிச்சு கையை விடனா உள்ளே பிடிச்சு நான் கையை சொன்னேன்னு கேட்கணும். மனைவியை பிடிச்சு கையை பிடிக்கணும். மெயினா எது அந்த மனைவியை தொடமாட்டாரோ அதை மாத்தான் சொல்லிவிட்டார். அதுக்கு இவர் சொல்றார், இவர் தரும் ஓடு பேணி நான் வைத்த இடம் பெயர்ந்து கறந்தது காணேன் அப்படின்னு சொல்லுகிறார். அவன் தான் திருடி போயிட்டான். அவன் திருட்டு தரத்தை யார் பார்க்க முடியும்? அவங்க தீர்ப்பு என்ன பண்ணிட்டாங்க? மனைவியோடு மூழ்குதல் ரைட். மனைவியை கைப்பிடிச்சு மனைவியை ஒரு தொடர்றதே இல்லை. சத்தியமாயிட்டார். இது அயல் முன்ன ஒரு பாட்டுல சொல்லியிருக்கு. வெளியே தெரியாது. மனைவிக்கும் இவருக்கும் ஒரு தவறு நடந்திருக்குங்கிறது வெளியே தெரியாது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எப்படியோ இருக்கு.
ஏன் அவன் தவறு பண்ணாலும் இந்த அம்மா சொல்ல தவறுறதில்லை, இவ தவறு பண்ணாலும் அவன் சொல்ல தவறுறதில்லை. அப்படித்தானே வாழ்கிறார்கள். இது அப்ப கூட நான் மனைவியை தீண்ட மாட்டேன் அங்க சொன்னவர் இங்க சொல்ல. ஏன் அங்க கேட்கிறவன் கடவுள், இங்க கேட்கிறவன் மனிதன். இங்க மனைவியோட எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, நான் அவளை தொடமாட்டேன்னு சொல்லல. அங்க சொன்னவர் இங்க சொல்ல. இவங்கள்ட்ட சொல்லலாம். அங்க முதல்வனே நிக்கிறான், அவன்கிட்ட நான் என் மனைவியை தொடமாட்டேன். மனைவியாரை தீண்டாமை செப்ப மாட்டார் சேக்கிழார சொல்லிவிட்டார். பின்ன என்ன பண்ணுவ? பொருந்திய வகையால் மூழ்கித் தருகின்றேன் போதும் என்று முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன் ஐயா. ஆமா, மனைவியார் தம்மை கொண்டு மறை சிவயோகியார் முன் சினவிடைப்பாகர் மேவும் திருப்புலீச்சரத்து முன்னர். இப்ப அந்த இளமையாக்கினார் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அங்க கோயிலுக்கு எதுக்க ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்துலதான் மூழ்கினார் என்று சொல்றாங்க. ஏன் கோயிலுக்குள்ளே குளம் இருக்க, அதுல மூழ்கி இருக்கலாம் அல்லவா? ஏன் அது என்னமோ கோயில் இருக்கிற குளம் இப்பதான் உண்டாக்குனாங்களோ இல்ல முன்னே இருந்தோ, அது அங்கதான் இளமையாக்கினார் கோயில் என்று இருக்கிறது, இளமையாக்கினார் குளம் என்றும் இருக்கிறது. அந்த குளத்துல தான் மூழ்கி இருக்காது. திருப்புலீச்சரத்து முன்னர் நனை மலர் சோலை வாவி நண்ணி தம் உண்மை காப்பார் புனைமணி வேணு தண்டின் இருதலை பிடித்து புக்கார். பக்கத்துல ஒரு தண்ணியில கொம்பு கிடந்து அந்த கொம்பை இந்த அம்மா ஒரு பக்கம் பிடிக்க சொல்லி இவன் ஒரு பக்கம் முழுகிறான். கரையிலிருந்து சத்தம் போடுறான், மாதை தீண்டிக் கொண்டு மூழ்கீரன்ன யோ கைய பிடிச்சிட்டு மூழ்கியா. அப்ப ஒரு தடவை சொல்லியிருக்கார் இவன், என்னுடைய மனைவியை நான் தீண்ட மாட்டேன். இந்த பண்டு செய்கை சொல்லி மூழ்கினார் அப்படின்னு ஒரு சொல்லு சேக்கிழார் போடுறார். அப்போ நான் தவறு பண்ணினேன், என் மனைவி கோவிச்சுக்கிட்டா, திருநீலகண்டம் என்று சொன்னா அன்னையிலிருந்து நான் இவளையோ வேற எந்த பெண்களையும் மனத்தாலும் தீண்டேன், திருநீலகண்டம் என்று சொல்லிவிட்டேன் அப்படின்னு அப்ப ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லி மூழ்கினார் சேக்கிழார். பழுதிலாதார் சொன்னார் அப்படின்னு ஒரு சொல்ல தூக்கி போடுறாரு அந்த இடத்துல. நீலகண்டரை பத்தி நாம தவறா கூட சொல்லி இருக்கலாம் அல்லவா, தவறா கூட நாம நினைச்சிருக்கலாம் அல்லவா. சேக்கிழார் சொன்னது பழுதிலாதார் யாரு? திருநீலகண்டர். முப்பு நீங்கி இளமை தோன்ற அந்த
சத்தியம் பண்ண போது எந்த தோற்றத்தில் இருந்தாரோ அந்த தோற்றத்திலேயே இப்ப இருக்கிறார். மூப்பு நீங்கி இளமை பெற்று தோன்ற என்று ஒரு சொல்லு சேக்கிழார் பெருமான் போடுறாங்க. இப்பவும் இளமையாக்கினார் கோயில் என்றுதான் இருக்கிறது. அந்த கோயில்ல தான் இது நடந்திருக்கிறது. ஆனா எங்கே நடந்தாலும் தில்லைக்கூத்தன் என்று சொல்லுகிற வழக்கம் சொல்லிவிட்டார். மன்றுளே திருக்கூத்தாடி அடியார் மனைகள் தோறும் சென்று அவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் வென்ற ஐம்புலன்களால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விளமை நீங்காது என்று எழுந்தருளினாரே. தப்பா கூட எழுதியிருக்கேன். இந்த இளமையோடு இருங்கள் என்று ஆண்டவன் சொன்னான். சிவலோகம் அதனை எய்தி பெறலரும் இளமை பெற்று பேரின்பம் முற்றார் அன்றே என்று சேக்கிழார் பெருமான் புராணத்தை முடிக்கிறார்கள். நான் கூட நினைக்கிறது உண்டு, நீலகண்ட ஒரு தப்பு தானே பண்ணாரு, தப்புன்னு நாம நினைக்கலாமே தவிர சிவத்தொண்டு அடிபட்டு போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கணும். எனக்கு தெரியாது, நான் புராண சொற்பொழிவாளர் அல்ல. ஆசா ஞானசம்பந்தம் போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம பார்த்தாத்தான் தெரியும், இல்லையா? ஆக ஆண்டவன் இவருக்கு இளமையை தந்து தன்னுடைய சிவலோகத்திலேயும் அவரை வைத்திருக்கிறான் என்று சேக்கிழார் பெருமான் இருக்கிறார். சேக்கிழாருடைய வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சொல்லலாம் என்ற கருத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நான் எழுதினேன், நினைத்தேன். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று முடித்துவிட்டு இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன். இந்த திருநீலகண்ட இந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லப்பெறும் தேவாரத்தை தினந்தோறும் அடியார்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நானும் சொல்லுவேன். அவர்கள் அடியார் போல நாம வாழ முடியாவிட்டாலும் அவர்களுடைய பெயரையாவது சொல்லி வைக்கலாம் என்றுதான் பெரியவர்கள் நினைக்கிறார்கள் நினைக்கிறேன். அவர்கள் பெயரை சொல்லி நாம கும்பிட வேண்டியது, வணங்க வேண்டியதுதான் நம்மளுடைய பொறுப்பு என்று நான் எண்ணுகிறேன். இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன். இல்லை என்று சொல்லுவதுதான் இவனுடைய இயற்கை. அது இல்லையே என்று சொல்லாத இயற்கைக்கு பகையானவன் இவன் சொல்லத்தான் முதலிலேயே ஒரு பாட்டு வருகிறது. இந்த ஏற்பகை நாயனார் காவிரி கடல்ல போய் சேர்ந்து அந்த கடல் தண்ணியில உப்பா இருக்கும் இல்லையா, அதையும் நன்னீராக்குதான் அப்படின்னு சொல்றது. இப்போ மனிதன் தவறு பண்ணுறான்,
தவறு பண்ணாத மனிதன் இருக்கிற ஊர் இது என்று நினைக்கத்தான் அப்படி சொல்றாரோ என்று நான் நினைக்கிறேன். பொன்னி நதி மிக்க நீர் பாய்ந்து புணரி தன்னையும் புனிதம் ஆக்குவதோர் நன்னெடும் பெருந்தீர்த்தம் உன்னுடைய நலன் சிறந்தது வளம்புகார் நகரு. இந்த ஏற்பகை நாயனார் காவிரி பூம்பட்டினம் என்ற ஊர்ல வாழ்ந்திருக்கிறார். வணிகர். வணிகரை பத்தி பல விதமான தவறான எண்ணங்கள்லாம் மனிதர்களுக்கு உண்டு. அதெல்லாம் நான் இப்ப சொல்ல தயாரா இல்ல. அக்குலப்பதி குடிமுதல் வணிகர் அளவு இல் செல்வத்து வளமையில் அமைந்த நிறைய செல்வம். வியாபாரிகள்னால நிறைய செல்வம் தான். அது இப்பவும் நாம பார்க்கிறோம். செக்கர் வெண்பிரைச்சடையவர் அடிமைத்திறத்தின் மிக்கவர். இவ்வளவு செல்வம் இருந்தும் ஆண்டவனுக்கு அடிமையாக அவர் இருந்திருக்கிறார். மறைச்சிலம்பு அடியார் மிக்க சீரடியார் யாரேனும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே இக்கடற்படி நிகழமும் கொடுக்கும் இயல்பின் நின்றவர் உலகு இயற்பகையார். யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்துருவார். எந்த விபூதி பெய்யணும் தமிழர் எதை கேட்டாலும் கொடுத்தோம். எதை கேட்டாலும் நம்ம கொடுக்க மாட்டோம். அதனாலதான் அவருக்கு ஏற்பகை. எதை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறானே, தவறு இல்லையா இது? இவன் அப்படி ஒரு நல்ல தவறை சிவனடியார்களுக்கு செய்திருக்கிறான் என்று தெரியப்படுத்தணும் என்று எண்ணியிருக்கிறான் கடவுள். அடுத்த செய்யுள்ள சொல்றார், தன் தொண்டர் மறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். அவன் மறுக்க முடியாத செய்கையை கேட்டு விடலாம் அப்படின்னு இவர் நினைத்திருக்கிறார். வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தன் தொண்டர் மறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். என்று கூறிய இயற்பகையார் முன்னெய்தி அக்கைதவ மறையோர். இந்த கைதவ மறையோர்னா என்ன? எனக்கு ஒன்னும் புரியல. மறைவாக செய்கிறவர் அப்படின்னு இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். கொன்றைவாற்றடையார் அடியார்கள் குறித்தது வேண்டின குணம் என கொண்டு ஒன்றும் நீர் மறாது உவந்து அளிக்கும் உண்மை கேட்டு நீ அடியாவர்கள் கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு நான் கேள்விப்பட்டேன். ஒன்றும் நீர் மறாது உவந்து அளிக்கும் உண்மை கேட்டு
உன்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனன். நான் ஒரு பொருளை கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இங்க வந்தேன். அதனுக்கு இசையலாம் என்னில் எவ்வலாம் அப்படின்னு உனக்கு இஷ்டம்னா சொல்லு, நான் எதற்காக வந்தேன் சொல்றேன். நிச்சயமா நீ சரி சொன்னாதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிடுறான் வந்த சிவயோகியார். அவர் மிக கெட்டிக்காரர், வியாபாரி. அதனால இவரும் அவருக்கு ஒன்னும் செலச்சவர் இல்லை, பதில ஒழுங்கா சொல்ற. என் பக்கத்துல அது இருக்குமே ஆனால் நான் உனக்கு நிச்சயமா தந்தது. என்ன உரை கேட்டு இயற்பகையார் யாதும் ஒன்று என் பக்கல் உண்டாயில், நீ கேட்கிற பொருள் என்கிட்ட இருக்குமேயானால் அது அடியவர் உடைமை. அடியவர் உடைமைன்னு சொன்னதோடு இல்லாம ஐயம் இல்லை அப்படின்னு ஒரு சொல்ல போடுறோம். ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும் என்ன அந்தணர் எதிரே சொன்ன போதிலும் முன்னையில் உன் காதல் மனைவி வேண்டியது உன்னுடைய அன்பு மனைவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி இதை கேட்ட உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏற்பகின என்கிட்ட இருக்கிறதையே கேட்டுட்டீங்களே. முன்னையில் மகிழ்ந்து தொண்டனார் தொழுது உரை செய்வார், இது எனக்கு முன்பு உள்ளதே. எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இருக்கு. எம்பிரான் வேண்டி எம்பிரான் செய்த பேரு எனக்கு என்னாம், நான் என்ன புண்ணியம் செய்தேன் இப்படி என்கிட்ட இருக்கிற பொருளையே நீங்க கேட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்க. சந்தோஷப்படுவானா? சந்தோஷப்பட மாட்டான். நானா இருந்தா யாருமே சரிதான், சரிய பொட்டச்சி அடிச்சு அந்த ஊர் எல்லையை தாண்டி கொண்டு விட்டு, சோறு கேட்டாலே தண்ணி கேட்டாலே அடிப்பான், உதைக்கிறான். தடிப்ப வேலை செய்த என்ன பொண்டாட்டியை கொடுறான்னு கேட்டா சந்தோஷப்படுவானா? சந்தோஷப்பட முடியாது. அப்படி சந்தோஷப்பட்டு கொடுத்ததுனாலதான் அவருடைய பேரு இன்னைக்கும் அடியார்கள் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறது. கதுமனச் சென்று வேகமா உள்ளே போய் தம் மனை வாழ்க்கை கற்பு மேம்படும் காதலியாரை விதிக்குலமடந்தை இன்று உன்னை இம்மைத்தவத்தற்கு நான் கொடுத்தனன் என்ன கற்பு மேம்படுவது.
காதலியாரை விதிக்குல மடந்தையை இன்று உன்னை இந்த வைத்தவருக்கு நான் கொடுத்தனன். இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல, எதை கேட்டாலும் கொடுத்துடுறாரு. என்னைக்காவது என்னையும் கேட்பாரோ, யாராவது கொடுத்துருவாரோ நினைச்சிருப்பாரோ என்னமோ இந்த அம்மா. நினைச்சிருக்க மாட்டாரு. உன்னை நான் அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மதுமலர் குடல் மனைவியார் கலங்கி இந்த கலக்கம் வரலன்னதான் தவறு இல்லையா? நிச்சயமா அந்த கலக்கம் அந்த அம்மாவுக்கு வந்தது ரைட்டு இல்லையா? மனம் தெளிந்த பில் இவன் இப்படிதான், இவர் இப்படிதான் செய்துட்டு இருக்கிறாரு, என்னையும் கொடுத்துட்டார். மற்ற இது மொழிவார் இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவே என் உயிர்க்கு நாதா நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உளதோ. அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். எனக்கு என்ன உரிமை இருக்கு? கொடுக்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கிறது. நானே ஒத்துக்கலன்னு சொல்லும்போது நீங்க எல்லாம் எப்படி ஒத்துக்குவீங்க? ஏண்டா அப்படி கொடுத்தாரு? அவர் கேட்டதும் தவறு, இவர் கொடுத்ததும் தவறுன்னு தான் நாம சொல்லிவிடுவோம். நிச்சயமா பொருள் கேட்டாலே வயிற நாம திட்டுகிற நாம இன்னைக்கு மனைவியை கேட்டான்னு சொன்னா ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா ஏற்பகை, இயற்கைக்கு பகையானவன் கொடுத்தான், அவ்வளவுதான். குன்றக்குடி அடிகளார ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான்னு நினைக்கிறேன் நான். சிவன் வந்து கேட்டது தப்பு இல்லையா? அப்படியே அவன் தான் கொடுத்தானா, இவரை அழைச்சிக்கிட்டு போகலாமா அப்படின்னு நம்ம கேட்டான். அந்த கடை பேர் என்ன அவனுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. இயற்பகை, அந்த இயற்கைக்கு பகையானவன் கொடுத்தான், அவ்வளவுதான். கேட்டான் போயிட்டு வந்து அப்படின்னு அவர் சொன்னதா எனக்கு ஞாபகம். உரிமை வேறு உளதோ எனக்கு என்று தன் தனிப்பெரும் கணவரை வணங்க இந்த அம்மாவை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கணவனுக்கு வணக்கம் செலுத்தி இருக்கிறாங்க. வணக்கம் செலுத்த முடியுமா? அந்த எண்ணம் வருமா? வராது இல்லையா? வந்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு அந்த அம்மாவை பேசுறோம், பேசக்கூடிய நிலை. அது மாத்திரம் இல்ல, இவரு இந்த அம்மா வணங்கினோம்னா அவரு வணக்கம் போட்டாரா இந்த அம்மாவுக்கு. மனைவியை கொடுத்ததோடு இல்லாமல் மனைவிக்கு இவர் வணக்கம் செலுத்தி இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா அது யாரோ சொன்னதா எனக்கு ஞாபகம். இப்ப அந்த அம்மா சிவன் அந்த அடியாரோட உடைமை, தன்னுடைய மனைவி அல்ல அல்லவா? அதனாலதான் அந்த அம்மாவுக்கு வணக்கம் இவர் செலுத்தினாராம் என்று யாரோ சொன்னதாக எனக்கு நினைவு. அது சரின்னு நினைக்கிறேன் நான். பெருங்கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க அந்த அம்மாவை இவர் வணங்கி இருக்கிறார். சென்று மாதவன் சேவடி பணிந்து இந்த அம்மாவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா அந்த அடியாருக்கு போய் ஒரு வணக்கம் போட்டார். அந்த அம்மா
சேவடி பணிந்து திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள். என்ன எனக்கே புரியல. திருவினும் பெரியாள் என்று சொல்லுகிறார் அந்த அம்மாவை. எவ்வளவு பெரிய சொல் என்று மாத்திரம் நான் நினைத்துக் கொள்ளுகிறேன். அவ்வளவுதான். மாது தன்னை முன் கொடுத்த மாதவர்தாம் மனம் மகிழ்ந்து பேர் உவகையின் மலர்ந்தே யாது நான் இனி செய்பணி என்றே. சாமி, நீங்க கேட்டபடி நான் என்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டுட்டீங்க, நான் கொடுத்துட்டேன். நான் வேற என்ன செய்யணும் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. சாதி வேதியராகிய தலைவர் தையல் தன்னை யான் தனி கொடு போக காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க துணை போதுக என்றார். நான் இந்த பொம்நாட்டியை அழைச்சிக்கிட்டு நான் போகணும். உன்னுடைய சுற்றமெல்லாம் வந்து சண்டை போடும். நான் இந்த ஊரை விட்டு போகணுமே, என்ன இங்களே துரத்துக்கு தலைமொழி விடுவாங்களே, இதுக்கு துணை போகணும், எனக்கு துணை நீ வரணும் அப்படின்னு. சரி, வேலோடு வில்லும் வாழும் சுருகையும் எடுத்து மிக காலையில் விசை சென்று அவ்வளவு வேகமா வந்தாராம். கடிநகர் புறத்து போகி பால் இரு மருங்கிலும் ஈண்டி பறந்த ஆர்ப்பு அரவம் பொங்கி மால் கடல் கிளர்ந்தது என்ன வந்து எதிர்வளைத்துக் கொண்டார். எல்லாரும் வந்து வளைச்சுக்கிட்டான். வழிவிடும் துணைவில் போத அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போறாங்க, பின்னாடி வர்றாராம் இவர் சுவாமி. வடித்துணையாகி உள்ள காரிகை உடல் போம்போதில் அருங்குல கொடியை விட்டு விட நீ போ என்று பகர்ந்து எதிர் நிறந்து வந்த கூட்டமா விடுவான். என்ன சொந்தக்காரன் அத்தனை பேரும் பிடிச்சிட்டான். மறைமுனி அஞ்சினான் போல், அவன் பயப்பட அஞ்சினான் போல் என்று சொல்லி, மாதினை பார்க்க மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாம், சிவனுக்கே அஞ்ச வேண்டாம் இந்த அம்மா சொல்ற. இயற்பகை வெல்லும் என்றா என்ன தரையிடை படுத்துகின்றேன் தளர்ந்தருள் செய்யேல் என்று உங்களை பூரா வெட்டி குமிச்சு விடுவேன், இதான் போயிடும். என்று சொல்லவும் போக மாட்டானே, எப்படி போவான்? கூடவே மடிவதன்றி கொடுக்க நாம் ஒட்டோம் என்றார். நாங்க இறந்து போறதுக்கு வேணாலும் ரெடி, ஆனா கொடுக்க விட்டோம். இந்த பெண்ணை கொடுக்க மாட்டோம். நான் முற்றும் உயிரையெல்லாம் முதல் விசும்பு ஏற்றிக்கொண்டு நற்றவர் தம்மை போக விடுவேன் என்று எழுந்தார் நல்லோர். உங்களை பூரா எமலோகத்துக்கு அனுப்பிச்சுட்டு இவரை போறதுக்கு வழி விடுவேன். புலியேறிய அமர் விளையாட்டின் மிக்கார் அருமுனியை நோக்கி அடிகள் நீர் அஞ்ச வேண்டாம். தலைவனை விடைமேற்கண்டார்.
இறைவன் காட்சி கொடுக்கிறான். சொல்லுவதறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி. எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் செவடி போற்றி என்ன. சேக்கிழார் பெருமான் தில்லையில் அம்பலத்துள் ஆடுகிற சிவனைத்தான் அவருடைய எண்ணம் சொல்லும். அப்படி ஒரு அருமையான தோற்றம், அந்த அருமையான பாடல் ஒன்று அங்கே பெரிய புராணத்தில் சொல்லுவதறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருள் என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்ன என்று ஒரு அற்புதமான செய்யுளை சேக்கிழார் அங்கே பாடியிருக்கிறார். நன்னிய மனைவியோடு நம் உடன் போதுகென்று ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார் வானவர் பூவின் மாறி பொழிந்தார் என்று முடிக்கிறார் சேக்கிழார். என்னுடைய உலகத்துக்கு வந்துவிடு, இல்லை இல்லை என்று சொல்லுகிற இந்த கூட்டத்தில் நீ இருக்க வேண்டாம் என்று அவரை கூட அழைத்துக் கொண்டு போய்விட்டு இந்த ஏனைய சுற்றத்தாரும் எல்லாரையும் வெட்டி போட்டார். அத்தனை பேரும் பிழைத்துக் கொண்டார்கள். அவர்களும் இந்த வான் உலகத்துக்கு ஆண்டவன் திருவடிக்கு போய் சேர்ந்தார் என்று கதையை முடிக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். வானவர்கள் பூமாரி பொழிந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். கதையில நமக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, பொண்ணும் கொடுக்க வேண்டாம், பொருளும் கொடுக்க வேண்டாம், மனைவியும் கொடுக்க வேண்டாம், மக்களையும் கொடுக்க வேண்டாம். வருகிற அடியார்களுக்காக நமக்கு ஏதே நம்ம கையில கிடைக்கிறத ஒன்றை கொடுத்து விடுறதுதான் சோறு போட்டார்கள் என்றுதான் பெரும்பகுதியான பிள்ளையை அறிந்து கூட சோறு போட்டான் என்று நாம் ஒரு கதையை சொல்லுகிறார்கள். ஐயா பிள்ளையே அறிஞ்சு போட்டிருப்பானான்னு நாம நினைக்கலாம். அப்படியும் செய்வார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு ஏதேனும் ஒன்றை வருகிற சிவனடியார்களுக்கு மனம் குளிர போட்டு தன்னால் முடிந்ததையும் கொடுத்து. என் வீட்டுக்கு ஒரு சாமியார் இருந்தார். காலையில 10 மணி இருக்கும், நான் உன் வீட்டுல தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி சமைச்சு விட்டு அப்புறமா 12 மணிக்கு சொல்றேன். அவர் சொன்னார், கோயில்ல உட்கார்ந்துருக்கிறேன், நீ அங்க வந்து கூப்பிடுன்னாரு. 12 மணிக்கு போனேன். சாப்பிட வாங்க சாமின்னு கூப்பிட்டேன். திரும்பி வரும்போது ஒரு புடி மண்ணு கையில் எடுத்துக்கிட்டாரு. ஏண்டா மண்ணை எடுக்கிறாருன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். சரின்னு தெருவுல போனேன், வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். சாமி கைகால் அலம்புறீங்களான்னு கேட்டேன். வேண்டியதில்லை, நான் எப்போதும் பரிசுத்தமா இருக்கேன். இலைய போட்டு சாப்பாடு வையின்னு சொல்லி இலைய போடுத்தோன்னா, நான் இலையில சாப்பிட மாட்டேன், தரையில தான் சாப்பிடுவேன். சாமி தரையிலையா சாதத்தை போட சொல்றீங்க?
ஆமா, தலையில் போட சொல்லு. கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு சாதத்தை வச்சு சாம்பாரை போட்ட உடனே இந்த ஒரு குடி மண்ணை அதுல போட்டான். பயங்கண்டு போச்சு. கைகால வழங்க மாட்டேன், நான் பரிசுத்தமாத்தான் இருக்கேன்னு சொன்னவரு இலைய போட்டு சாதத்தை சொன்னா தரையில தான் சாப்பிடுவேன்னு சொன்னாரு. சரி போனா போதுன்னு சொல்லிட்டு சோத்தை போட்டு சாம்பாரை ஊத்தி அந்த மண்ணை அதுல போட்டு பிசைஞ்சு சர்வசாதாரணமா சாப்பிடுறாரு. நாம கூட நல்லா சாம்பார் வச்சிருந்தா கூட இதுல புளிக்குது, இது உப்பு சரியா இல்ல, அதுல உப்பு சரியா இல்ல, இது சரியில்லைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மண்ணை போட்டு எப்படி இவர் சாப்பிடுறாருன்னு எனக்கே தெரியல. சாப்பிட்டார், எல்லா சாவும் சாப்பிட்டார்.